ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்னங்க சொல்றீங்க? ஒரு வார்த்தை எப்படிங்க என் வாழ்க்கையை மாற்றும்? எத்தனையோ வார்த்தை தினமும் பேசுறோம். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 60,000 70,000 வார்த்தைகள் பேசிட்டு இருக்கோம். அப்படி வாழ்க்கையை மாத்தாத வார்த்தைகளா நான் பேசிட்டு இருக்கேன். ஆனா எவ்வளோ வார்த்தைகள் நான் வாழ்க்கையை மாத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரு வார்த்தை எப்படிங்க வாழ்க்கையை மாற்றும்? இந்த கேள்வி எல்லாருக்குமே நிச்சயமாக வரும். நம்ம வாழ்க்கையை மாத்துறதுக்கு, நம்ம மனநிலையை மாத்துறதுக்கு, நமக்கு வேண்டியதை அடைவதற்கு ஒரு வார்த்தை இருந்தால் போதும். அந்த வார்த்தை எதுன்னு கேட்குறீங்களா? அதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க அதில் காதில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது கான்சியஸ் மைண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னா நம்ம பல பதிவுகள் இதுவரையும் பிறந்ததுலேருந்து நம்ம பல நினைவுகள், பல பதிவுகள், பல விஷயங்கள் நம்ம கேட்டிருப்போம், படிச்சிருப்போம், எவ்வளோ விஷயங்கள் இருக்குல்லங்க, அதெல்லாம் பதிஞ்சிருக்கு பாருங்க. ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆயிருக்கு பாருங்க. இப்போ எப்படி சொல்றேன், நீங்க இன்னொரு ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சா நல்லா இருக்கும், யாருமே செய்ய மாட்டேன்னா, யார்கிட்ட உதவி கேட்கறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, ஹெல்ப் அப்படின்னு இந்த வார்த்தை யூஸ் பண்ணுங்க. ஹெல்ப் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தானங்க. நீங்க ஹெல்ப்னு கேளுங்களேன். அதாவது பிரபஞ்சத்துக்கிட்ட கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க, ஹெல்ப் அப்படின்னும் போது நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கீங்களோ உங்களுக்கு அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில வர்றதுக்கு அது ஒரு உதவி கிடைக்கும். 21 டைம்ஸ், எல்லாமே 21 டைம்ஸ். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்னங்க சொல்றீங்க? ஒரு வார்த்தை எப்படிங்க என் வாழ்க்கையை மாற்றும்? எத்தனையோ வார்த்தை தினமும் பேசுறோம். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 60,000 70,000 வார்த்தைகள் பேசிட்டு இருக்கோம். அப்படி வாழ்க்கையை மாத்தாத வார்த்தைகளா நான் பேசிட்டு இருக்கேன். ஆனா எவ்வளோ வார்த்தைகள் நான் வாழ்க்கையை மாத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரு வார்த்தை எப்படிங்க வாழ்க்கையை மாற்றும்? இந்த கேள்வி எல்லாருக்குமே நிச்சயமாக வரும். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையை மாத்துறதுக்கு, நம்ம மனநிலையை மாத்துறதுக்கு, நமக்கு வேண்டியதை அடைவதற்கு ஒரு வார்த்தை இருந்தால் போதும். அந்த வார்த்தை எதுன்னு கேட்குறீங்களா? அதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது நம்ம இந்தியாவில் இல்லைங்க, வேற ஒரு கண்ட்ரிலேருந்து கண்டுபிடிக்கப்பட்டது தான் ஜேம்ஸ் டி மேன்கன் அப்படின்றவரால் கண்டுபிடிக்கப்பட்டது தான் ஒரு டெக்னிக். சரிங்களா? இந்த டெக்னிக்கு பேரு சுவிட்ச் வேர்ட்ஸ் அப்படின்னு பேரு. இந்த சுவிட்ச் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சுவிட்ச் விடாமல் நான் ஏற்கனவே கொஞ்சம் பார்த்துருக்கேன், ஏற்கனவே கொஞ்சம் படிச்சிருக்கேன், ஏற்கனவே தெரியுங்க, சில வார்த்தைகளுக்குள்ள எனக்கு தெரியுங்க நீங்கள் நினச்சிருக்கலாம். சிலருக்கு சுவிட்ச் வேர்டா அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தாங்க இந்த வார்த்தை கேள்விப்படுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்களாம் இருக்கலாம். எல்லாருக்குமே புரியுற மாதிரி இந்த வீடியோ இருக்குங்க, முழுசாக பாருங்க, நிச்சயமாக உங்களுக்கு புரியும். இப்போ நமக்கு வந்து கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்கள் அதில் காதில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது கான்சியஸ் மைண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னா நம்ம பல பதிவுகள் இதுவரையும் பிறந்ததுலேருந்து நம்ம பல நினைவுகள், பல பதிவுகள், பல விஷயங்கள் நம்ம கேட்டிருப்போம், படிச்சிருப்போம், எவ்வளோ விஷயங்கள் இருக்குல்லங்க, அதெல்லாம் பதிஞ்சிருக்கு பாருங்க. ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆயிருக்கு பாருங்க. இப்போ எப்படி சொல்லலாம்னு கேட்டால், இப்போ நீங்கள் யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்குறீங்க, உங்கள் மொபைலில் யூடியூப்ல ஒரு வீடியோ, இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ உங்கள் மொபைலில் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் உங்கள் மொபைலில் தெரியுது, சவுண்டு கேட்குது, வீடியோ பார்க்குறீங்க, இருக்கு. இதே நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுறீங்க. இதே வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் டவுன்லோடில் போயிட்டு வீடியோ பிளேயரை ஓப்பன் பண்ணி நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணால் இருக்கும். அது உங்கள் மொபைலில் இருக்குது. நீங்கள் பார்க்குற எல்லாமே, யூடியூப்பில் பார்க்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்களான்னு கேட்டால் கிடையாது. ஒரு சில வீடியோ மட்டும் டவுன்லோட் பண்ணுறீங்க, ஒரு சில கேஷ் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகிடும், அப்புறம் நம்ம அதை கிளியர் பண்ணுறோம், இந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்க. அதே மாதிரி தான் நம்ம கான்சியஸ் மைண்டும் சப்கான்சியஸ் மைண்டும். நம்ம பிறந்ததுலேருந்து எவ்வளோ வார்த்தைகள் கேள்விப்பட்டிருப்போம், எவ்வளோ சுச்சுவேஷன்ஸ் நடந்து வந்திருப்போம், எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே நம்ம நினைவுகள் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் நினைவுகள் இருக்கு. ஆனால் கேஷ் மெமரி மாதிரி பல விஷயங்கள் நமக்கு தெரியவே உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது வெளியில் கொண்டு வர முடியல. எப்படி வந்து மொபைலில் கேஷ் மெமரி திரும்ப கொண்டு வர முடியாது, அதே மாதிரி உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி, ஆக மொத்தத்தில் நமக்கு தெரிஞ்சோ நமக்கு தெரியாமலோ எவ்வளோ விஷயங்கள் டவுன்லோட் பண்ணி சப்கான்சியஸ் மைண்டில் வச்சிருக்கோம் பாருங்க. அதுதான் நமது வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது எப்படிங்கன்னு கேட்குறீங்களா? இப்போ பணம் சம்பாதிக்கிறது ஈஸியாக கஷ்டமானு கேட்டால் ஒரு சில ஈஸிம்பாங்க, ஒரு சில கஷ்டம்பாங்க, ஒரு சில ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் ஈஸிம்பாங்க, ஒரு சில ஹார்ட் ஒர்க் பண்ணாதாங்க பணம் கஷ்டம், பணம் கிடைக்கும்பாங்க. ஒரு சில ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் பணம் எங்கெங்கே கிடைக்குது, பத்துற அளவுக்கு தேவையான அளவுக்கு பத்த மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கன்னு கேட்டால் நம்ம சமுதாயம், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க, நமக்கு அனுபவங்களில் ஏற்பட்ட எல்லாமே வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சிருக்கு. அதான் நம்ம வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது. எதெல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்டில் பதியுது அப்படின்னு கேட்டால், எமோஷனான ஃபீலிங்ஸ்லாம் சப்கான்ஷியஸ் மைண்டில் பதியுது. இப்போ நம்ம லாங் டிரைவ் போயிருப்போம், காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோம். இப்போ நம்ம இங்கேருந்து சென்னையில் தஞ்சாவூர் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். தஞ்சாவூர் போகும்போது நடுவில் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன். அந்த ஹோட்டலில் சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்குது ஃபுட்டு, வாவ் அப்படி இருக்குது. சரிங்களா? நான் சாப்பிட்டு 2-3 வருஷம் ஆச்சு.
இன்னைக்கும் நான் தஞ்சாவூர் போகிறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன தோணும்ப்பா, அந்த ஹோட்டலில் செம்மையா இருக்குப்பா ஃபுட்டு, அங்கே போய் சாப்பிடலாம். நீங்க யாராவது தஞ்சாவூர் போறீங்கன்னு சொல்றீங்க, சென்னையில தஞ்சாவூர் போறேன் கார்ல தாங்க போறேன்னா நீங்க போகும்போது அந்த ஹோட்டலுக்கு அங்கே சாப்பிட்டு போங்க, சூப்பரா இருக்கும்னு சொல்லுவீங்க. இதுவரையிலும் நம்ம ஒரு 50 தடவை 60 தடவை தஞ்சாவூர் போயிட்டு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு தடவை ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு இருந்திருப்போம். எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா நம்ம உணர்வு கூட உணர்ச்சி கூட சேர்ந்து நம்ம கூட பதிஞ்சிருச்சு பாருங்க, அது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் பதிஞ்சிடுது. அதே மாதிரிதான் நம்ம பேசின வார்த்தைகளும் நம்ம கிட்ட மற்றவங்க பேசின வார்த்தைகளும் எவ்வளவு வார்த்தைகள் பேசியிருப்பாங்க, எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஏதோ ஒரு சில விஷயங்கள், ஒரு சில நிகழ்வுகள் மட்டும், ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நமக்கு சப்கான்ஷியஸ், ஏன்னா எமோஷனோட கனெக்ட் ஆயிருக்கிறதுனால நம்ம சப்கான்ஷியஸ் போய் பதிஞ்சிருது. இப்ப அப்படி பதியப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையாக மாறிக்கிட்டு இருக்கு. இதுல பல நல்ல விஷயங்கள் இருக்காங்க, நிச்சயமாக நல்ல விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கைன்னு சூப்பரா இருந்திருக்கும். பல தேவையில்லாத விஷயங்கள் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல எமோஷன் லெவல்ல போய் பதிஞ்சதுனால பல பிரச்சனைகள் யாருக்கு, நமக்கும் மற்றவங்களுக்கும் நமக்கும் சூழ்நிலைக்கும் கிடையாது, நமக்குள்ளேயே பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, இந்த பிரச்சனைகளெல்லாம் மாற்றணும், இதெல்லாம் தூக்கி வெளில போடணும், புதுசாக நல்ல விஷயங்களை கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு சில டெக்னிக் பயன்படுத்துகிறோம். இருந்தாலும் பெருசாக பயன்பட மாட்டேங்குது, இருந்தாலும் எதனால செய்ய முடியலன்றாங்க. பார்த்தீங்களா, அவங்களுக்காகத்தான், நம்மளால தான் யாராலையும் பெருசாக சாதிக்க முடியலையே. ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிப்பட்ட பதிவுகளை வச்சிருக்குது. அதை தூக்கி வெளில போட்டுட்டு தேவையான விஷயத்த கொண்டு வந்து வைக்கக்கூடியதான் இந்த சுவிட்ச் வேர்டு. இதை நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாமா? சுவிட்ச் வேர்டு அப்படிங்கிறது கரண்ட் இருக்குங்க, கரண்ட் இருக்கு, ஒரு சுவிட்ச் இருக்கு, லைட்டுக்கு இன்னொரு ஒயர் கனெக்ட் ஆயிருக்கு, ஒரு பல்புக்கு கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ அந்த பல்ப் எரியல, சுவிட்சை ஆன் பண்ண உடனே அந்த பல்ப் எரியுது. ஏன்னா கரண்ட் வரக்கூடிய ஒயரும் அந்த பல்புக்கு போகக்கூடிய ஒயரும் கனெக்ட் ஆகிறதுக்கான பக்கத்துல இருக்கு. ஒரு சுவிட்சை தட்டி விட்டா கனெக்ட் ஆயிடுது. கான்சியஸ் மைண்டுக்கும் சப்கான்சியஸ் மைண்டுக்கும் நடுவில் அந்த கேப் இருக்கு பாருங்க, அந்த கேப்பை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆயிடும். இதற்காக நம்ம ஆஃபர்மேஷன் சொல்லுவோம், விஜுவலைசேஷன் பண்ணுவோம், என்னென்னமோ பண்றோம், எவ்வளோ உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம், இருந்தாலும் சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்படின்னும் போது இந்த சுவிட்ச் வேர்டுங்கிறது அங்கே சுவிட்சாக கனெக்ட் ஆகும். கான்சியஸ் மைண்ட்ல சப்கான்சியஸ் மைண்டை கனெக்ட் பண்ணி விட்டுரும். அப்போ சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒரு விஷயம் போயிடுச்சு அப்படின்னா அந்த சப்கான்சியஸ் மைண்ட் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிருக்கக்கூடியது. இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிருக்கும் போது பிரபஞ்சம் நமக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படிங்க ஒரு தனி மனிதனுக்காக பிரபஞ்சம் ஒர்க் பண்றாங்க? ஆமாம். உங்களோட ஆசை, நீங்க கோயிலுக்கு போறீங்க, சாமி கும்பிடுறீங்க, அப்பா கடவுளே எனக்கு இதை கொடுப்பான்றீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அது கிடைச்சிருது. ஒரு மெடிடேஷன் பண்றீங்க, உங்களுக்கு கேட்குறீங்க, கிடைச்சிருது. ஒரு சில பயிற்சிகள் பண்ணி உங்களுக்கு கிடைச்சது. எப்படி? உங்களுடைய மனம் அதை நம்பும் போது, உங்களுடைய ஆழ் மனசுக்குள்ள போய் நல்லா பதிவு இருக்கும் போது, அது சப்கான்சியஸுங்க, ஆழ் மனசுங்க சப்கான்சியஸ் மைண்ட் போய் பதிஞ்சிருக்கும் போது அது பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி நமக்கு தேவையான விஷயங்கள் நடத்தி கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? அப்ப நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரமாக இருக்கட்டும், அருளாதாரமாக இருக்கட்டும், அன்பாதாரமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம மன அதெல்லாம் விடுங்க, முதல்ல மன நிம்மதி வேணுங்கப்பா, தெளிவா நல்லா இருந்தாலே போதுங்க அப்படின்னு கூட இருக்கக்கூடிய மன நிம்மதியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அந்த கனெக்டிவிட்டி சரியாக இருக்கும்போது இமீடியட்டா நமக்கு அது கிடைக்கும். எஸ், உண்மைதாங்க நீங்க சொல்றது. அது எல்லாருக்கும் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது நிறைய பேருக்கு. சரிங்களா? சரி, இப்ப அதுதான் சுவிட்ச் வேர்டு. இப்போ இந்த சுவிட்ச் வேர்டு பற்றி ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம். இது காம்பினேஷன் ஆஃப் சுவிட்ச் வேர்டு தனியாக இருக்குது, தனி இண்டிவிஜுவல் சுவிட்ச் வேர்டு தனியாக இருக்குது. இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் போக போக. ஒரு உதாரணத்துக்கு மட்டும் ஒரு 2-3 சுவிட்ச் வேர்டு சொல்கிறேன் நான், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பொருளாதாரம் வேணும், சரிங்களா? பொருளாதாரம் நிறைய வேணும். இப்போ எனக்கு இமீடியட்டாக ஒரு 500 ரூபாய், 1000 ரூபாய், 10,000 ரூபாய், ஏதோ ஒரு 1 லட்சம், ஏதோ ஒரு அமௌண்ட் எனக்கு இப்போ இமீடியட்டாக தேவைப்படுது. சரி, இப்போ என்ன பண்ணான்னு கேட்குறீங்களா? கவுண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை, அதுதான் சுவிட்ச் வேர்டு. கவுண்ட் அப்படின்னா நம்ம எதை கவுண்ட் பண்ணுவோம்? பணத்தை கவுண்ட் பண்ணுவோமா? அந்த கவுண்ட்ன்ற வார்த்தையை 21 டைம்ஸ் திரும்ப சொல்லுங்க. கவுண்ட், அது கவுண்ட் 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 சொல்லக்கூடாது, கவுண்ட். அப்படின்னும் போது நமக்கு தேவையான பொருளாக நம்ம அடைந்து கொண்டிருக்கிறோம், நம்ம கிட்ட சேர்ந்துக்கிட்டு இருக்கு. கவுண்ட் கவுண்ட். இதை நீங்க எழுதவும் செய்யலாம். ஒரு அன்ரூல்டு நோட் வாங்கி கவுண்ட்னா அழகான கிரீன் கலர் பென், பென்னுனா ரீஃபில் அந்த எழுதுறோம் பார்த்தீங்களா, அந்த இங்க் கிரீன் கலர்ல இருக்க மாதிரி கவுண்ட் கவுண்ட் அப்படின்னு நீங்க எழுதவும் செய்யலாம். 21 டைம்ஸ் எழுதலாம். சரி, இது எழுதுனா என்ன ஆகும்னு கேட்குறீங்களா? இப்போ நீங்க கான்சியஸா சொல்றீங்க, அந்த கான்சியஸா இருக்கக்கூடிய சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போகுது. சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போகணும்னு உங்களுக்கு நீங்க எதை எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு இமீடியட் பொருளாதாரத்தை எதிர்பார்க்குறீங்க. உங்களுக்கு என்ன இமீடியட் பொருளாதாரம் தேவைப்படுகிறதோ அதை பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு வாங்கி நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனை கிரியேட் பண்ணிவிடும் இங்கே சப்கான்சியஸ் மைண்ட். அப்போ கவுண்ட்னு சொல்லிட்டு டெய்லியே காலையிலே எழுந்துச்சு மத்தியானம் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பண்ணிட்டு நான் ஏன் வேலைக்கு போனேன், ஏன் பிஸ்னஸ் பண்ணி எனக்கு பாட்டுக்கு பணம் சேர்ந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதாங்க தப்பு. இப்போ இந்த கவுண்ட்டை சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா அதற்கான சூழ்நிலை உருவாக ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாலும்
உங்களுக்கு இமீடியட்டா தேவைப்படக்கூடிய அந்த பணம் உங்க கையில கிடைக்கிறதுக்கு என்ன சூழ்நிலை கிரியேட் ஆகணுமோ அது கிரியேட் ஆகும். புரியுதுங்களா? இப்ப நீங்க இன்னொரு ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சா நல்லா இருக்கும், யாருமே செய்ய மாட்டேன்னா, யார்கிட்ட உதவி கேட்கறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, ஹெல்ப் அப்படின்னு இந்த வார்த்தை யூஸ் பண்ணுங்க. ஹெல்ப் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தானங்க. நீங்க ஹெல்ப்னு கேளுங்களேன். அதாவது பிரபஞ்சத்துக்கிட்ட கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க, ஹெல்ப் அப்படின்னும் போது நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கீங்களோ உங்களுக்கு அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில வர்றதுக்கு அது ஒரு உதவி கிடைக்கும். 21 டைம்ஸ், எல்லாமே 21 டைம்ஸ். அது என்ன 21 டைம்ஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? அதை பார்த்து அப்புறமா தெரிஞ்சுக்கலாம் 21 டைம்ஸ் ஏன் இந்த கணக்கு சொல்கிறோன்றத. 21 டைம்ஸ் நீங்கள் எழுதினாலும் ஓகே. இது எந்த கலரில் பெனாலும் எழுதலாம்னு கேட்டால் இதையும் க்ரீன் கலரில் பேசிக்காக எழுதலாம். இப்போ அடுத்தது, நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அந்த வேலைக்கு வந்து நமக்கு பிடிக்கல, என்னமோ தெரியல பிடிக்கல, இப்போ ஒரு மாதிரி இருக்குது, செய்யணும்னு பிடிக்க மாட்டேங்குது, பட் இருந்தாலும் நான் தான் செஞ்சாகணும், வேற வழி இல்லை. அப்படி இருக்கும்போது டுகெதர், புரியுதுங்களா? டுகெதர் அப்படின்ற வார்த்தை இது இப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்களேன். நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க, ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிக்கல, அது நீங்கள் சமையல் செய்கிறீங்க பிடிக்கல, சாப்பிட்றீங்க ஏதோ ஒரு விஷயம், ஆனால் செஞ்சாகணும். அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது டுகெதர் சொல்லி பாருங்க. 21 டைம்ஸ் சொல்லுங்க, இல்லை 21 டைம்ஸ் எழுதுங்க. இதை செய்யும் போதே, இதை சொல்லும் போதே, இந்த வார்த்தையை சுவிட்ச் வேர்டு சொல்லும் போதே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், ஒன்று நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிருவோம், இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோமோ அந்த விஷயம் நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருவோம். புரியுதுங்களா? நீங்கள் என்ன சும்மா மாயமந்திர மாதிரி பண்ணுறீங்களான்னு கேட்குறீங்களா? நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. ஆமாங்க, இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. சுவிட்ச் வேர்டுங்கிறது இந்த உலகத்தில் நிறைய பேர் பயன்படுத்தி பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். சரி, இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் ஒரு கிளாஸ் நம்ம வச்சுருக்கிறோம். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் பயிற்சி வகுப்பு, ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 7 to 9, ஒரு வாரமும் 2 மணி நேரம் நடக்கும். தொடர்ந்து 3 வாரம் நடக்கும் பயிற்சி வகுப்பு. இதில் நீங்கள் வந்து சுவிட்ச் வேர்டுனா என்னது, எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம், உங்களுக்கான சுவிட்ச் வேர்டை எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறது, காம்பினேஷன் ஆஃப் சுவிட்ச் வேர்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காம்பினேஷன் ஆஃப் சுவிட்ச் வேர்டு, டிவைன் மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு ஒரு சுவிட்ச் வேர்டு இருக்குங்க. இது வந்து டிவைன்கிறது ஒரு தனி சுவிட்ச் வேர்டு, மேஜிக்ங்கிறது தனி சுவிட்ச் வேர்டு, பிகின்கிறது தனி சுவிட்ச் வேர்டு, நவ்வுங்கிறது தனி சுவிட்ச் வேர்டு. அப்போ காம்பினேஷன் ஆஃப் சுவிட்ச் வேர்டு எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, நமக்கான காம்பினேஷன் ஆஃப் சுவிட்ச் வேர்டு எப்படி கிரியேட் பண்ணிக்கிறது, இல்லை நமக்கு இண்டிவிஜுவல் தனி சுவிட்ச் வேர்டு போதுமா அப்படின்றது தெளிவாக நம்மளே தெரிஞ்சுக்கிட்டு நம்மளே கற்றுக்கிட்டு அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த சுவிட்ச் வேர்டை கிரியேட் பண்ணி நம்ம சொல்ல எந்த கலர் பென்ல எழுதணும், என்ன மாதிரியான சேன் பண்ணணும், எந்த நேரத்தில் இதை பண்ணணும்னா ரொம்ப முக்கியமானது இருக்குதுங்க. அதை செய்யும் போது நம்ம வாழ்க்கை ரொம்ப சுலபமாக இருக்கும். எல்லாருக்குமே வாழ்க்கையில வந்து ரொம்ப சந்தோஷமா ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக போகணும், ஸ்மூத்தாக போகணும் எல்லாருக்கும் ஆசை. சரி, அந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கான்னு கேட்டால் எங்கெங்க அந்த மாதிரி ஸ்மூத்தாலாம் இருக்குன்னு நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். அதற்காகத்தான் இந்த சுவிட்ச் வேர்டு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் சொல்ல பயன்படுத்த நம்ம வாழ்க்கை சுலபமாக நடக்க ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அதனால இந்த பயிற்சி வகுப்பை பற்றி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறது வீடியோவில் வரக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க, அந்த டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க, இந்த பயிற்சி வகுப்பு கற்றுக்கோங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய நல்ல மாற்றம் ஏற்படுவதற்கான பிரபஞ்சம் இந்த வாய்ப்பை இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை பயன்படுத்தி கொள்ளும், வாழ்க்கையில் முன்னேறுவோம். வாழ்க வளமுடன்.